ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு பேப்பர் பயன்படுத்தி எப்படி ஹெலிகாப்டர் செய்யலாம் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம், இப்போ நம்ம பேப்பர் ஹெலிகாப்டர் தான் செய்ய போகிறோம். பேப்பர் ஹெலிகாப்டர் செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன தேவைன்னா, ஒரு ஸ்கேலு, ஒரு பேப்பர், அதுக்கப்புறம் சிசரு, அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு லெட்டு வேணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பர் எடுத்துங்க. பேப்பர் எடுத்து நான் கட் பண்ணுறது போல் அதே அளவு நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. இந்த ஸ்கேல் எடுத்து கட் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்களேன், சும்மா இந்த அளவு கட் பண்ணிக்கங்க. இந்த சைஸில் இருக்குல்ல, இதே சைஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள், ஒரு செவ்வகத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த எட்ஜஸ், இந்த 2 எட்ஜஸையும் கீழே இருக்கக்கூடிய 2 எட்ஜஸோட 2ஆக மடிச்சிருங்க. கரெக்டாக 2ஆக மடிச்சிருங்க. இப்படி மடிச்சிட்டிங்க. மடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும். இப்போ இந்த ரெக்டாங்கிள் நீங்கள் என்ன பண்ணால் 2ஆக மடிச்சிடணும். இப்போ நான் மடிக்கிற மாதிரி மடிங்க. எட்ஜஸ்லாம் கரெக்டாக வச்சு மடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணி வச்சிட்டோம், ஒரு ரெக்டாங்கிளை 4ஆக முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மடிப்புகள் இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், மொத்தம் 4 மடிப்புகள். உங்களுக்கு புரியுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, அதுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறோம். முதல் கட்டத்துக்கு 1ன்னு போடுறோம், 2வது கட்டத்துக்கு 2ன்னு போடுறேன், 3வது கட்டத்துக்கு 3ன்னு போடுறேன், 4வது கட்டத்துக்கு 4 போடுவேன். இப்படி ஒரு 4 கட்டங்களாக நம்ம குறிச்சிக்கிட்டோம். இது ஃபஸ்ட்டு கட்டம், இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபஸ்ட்டு கட்டத்தோட இந்த எட்ஜை பிடிச்சி இந்த செகண்ட் கட்டத்தோட எட்ஜோட நான் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் போல் மடிக்க போகிறேன். இப்போ பாருங்களேன், இப்போ ஃபஸ்ட்டு கட்டத்தை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, 2வது கட்டத்தை எடுத்து இப்படி ஒரு ட்ரையாங்கிள் போல் அந்த எட்ஜோட நான் மடிக்க போகிறேன். மடிச்சிட்டோம். நான் இப்போ என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு கட்டத்தோட எட்ஜ் எடுத்து இந்த செகண்ட் கட்டத்தோட எட்ஜோட இப்படி இணைக்கும் போது ஒரு ட்ரையாங்கிள் போல் இருக்கும், ஒரு முக்கோணமாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த எட்ஜை பிடிச்சி லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த எட்ஜோட நம்ம இன்னொரு ட்ரையாங்கிள் போல் மடிக்க போகிறோம். மடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? இப்போ பார்க்குறதுக்கு இந்த ரைட் சைடில் எட்ஜை பிடிச்சி லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எட்ஜோட இப்படி இணைச்சோம்னா ட்ரையாங்கிள் போல் இருக்கும். இந்த ஒரு ஷேப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம பேர் கொடுத்துருக்கோம்ல, இது ஃபஸ்ட்டு கட்டம் சொன்னோம், இது 2வது கட்டம் சொன்னோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபஸ்ட்டு கட்டத்தில் பாதி அளவு மேலே எடுத்துக்கிறேன், கீழே எடுத்துக்க போகிறேன். அதே போல் இந்த செகண்ட் கட்டத்தில் பாதி அளவு மேலே எடுத்துக்கணும், கீழே எடுத்துக்கணும். இப்போ நான் எடுக்கிற மாதிரில நீங்களே சும்மா மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஃபஸ்ட்டு கட்டத்தில் பாதியை மட்டும் எடுத்துக்கணும், மேலேயும் கீழேயும் பாதி எடுத்துக்கணும். அடுத்து இது செகண்ட் கட்டம், இந்த செகண்ட் கட்டத்தில் பார்த்திங்கன்னா பாதி மேலேயும் கீழே எடுத்துக்கணும். இப்போ எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் கார்னர்லேருந்து தான் எடுக்கணும். இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பாதி மேலேயும் பாதி கீழேயும் எடுத்துக்கணும். அதே போல் ரைட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பாதி மேலேயும் பாதி கீழேயும் அந்த கட்டத்துலேருந்து நம்ம பாதி கட் பண்ண போகிறோம். இப்போ என்கிட்ட சிசர் இருக்குது, சிசர் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா கட் பண்ணிடுறேன். இப்போ நான் கட் பண்ணுறதை பார்த்து நீங்களும் கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கட்டத்தில் பாதி மேலேயும் கீழேயும். இப்போ செகண்ட் கட்டம், இதான் செகண்ட் கட்டம். இந்த செகண்ட் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாதி மேலேயும் பாதி கீழேயும். இப்போ மேலே எந்த அளவு கட் பண்ணுறீங்களோ அதே அளவு கீழேயும் கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணிட்டோமா, ஃபஸ்ட் கட்டத்தில் பாதி மேலே, கீழே பாதி கீழே, அதே அளவு பாதி கீழே. அதே போல் செகண்ட் கட்டத்தில் பாதி அளவு மேலேயும் கட் பண்ணணும், கீழேயும் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் கட் பண்ணதை என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ பாருங்கள், நான் செய்கிறத பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு கட்டத்தை என்ன பண்ணுறேன்னா, இப்படி கட் பண்ணதை மட்டும் இப்படி ஒரு மடிப்பு மடிக்கிறேன், சமமாக வச்சு மடிக்கணும். இப்போ இங்கே எந்த அளவு மடிச்சிங்களோ அதே அளவு இந்த சைடு இருக்கும்ல, அதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு மேலே வச்சு இப்படி மடித்து விட்ருங்க.
இப்படி மடித்து மடக்கி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும். எல்லோரும் இப்போ இப்படிங்க. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இது 3வது கட்டம், இது 4வது கட்டம். இப்போ இந்த 2 கட்டத்துக்கு இடையில பார்த்தீங்கன்னா சென்டரில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு 3/4 அளவு கட் பண்ணிக்கணும். இப்போ நான் கட் பண்ணுறது மாதிரி கட் பண்ணுங்கள். இப்போ இந்த 3வது கட்டம், இது 4வது கட்டம் சொன்னேன். இதில் சென்டரில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு 3/4 அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் கட் பண்ணுறது மாதிரி கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணும்போது அழகாக கட் பண்ணணும். சும்மா ஒரு 3/4 அளவு கட் பண்ணிக்கிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது 2 ரெக்கைகள் மாதிரி இருக்கா, ஒரு ஹெலிகாப்டரோட ரெக்கைகள் போல் இருக்கிறனால இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆப்போசிட் சைடு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி மடக்கி விட்டுருணும். இப்படி மடக்கி விட்டுருங்க, அவ்வளோதான். ஆப்போசிட் சைடு இப்படி மடக்கி விட்டிங்கன்னா ஒரு ரெக்கை போல் மடக்கி விட்டுணும். இப்படி மடக்கி விட்டு இப்படி எடுத்து விடுங்க, இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான பேப்பர் ஹெலிகாப்டர் வந்துச்சு. இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ நீங்கள் பறக்க விடலாம். இப்படி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இப்படி விட்டிங்கன்னா இப்படி சுற்றணும். இப்போ சுழல் மாதிரி சுற்றுதா பார்த்தீங்களா? அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்மளை சுற்றி காற்று இருக்குது. அந்த காற்று என்ன பண்ணும்னா, இந்த ஹெலிகாப்டரோட ரெக்கைகளை என்ன பண்ணும்னா அழுத்தம் கொடுக்கும். அப்படி அழுத்தம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த ஹெலிகாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுழல் விசையை உருவாக்கும். அதனால தான் ரெக்கை வந்து சுற்றுது. காற்று அழுத்துறதுனால காற்று வந்து ரெக்கையை அழுத்தம். அப்படி அழுத்தும் போது சுழல் விசை உருவாகுது. அது மட்டும் இல்லை, ராக்கெட் வந்து தரையை நோக்கி வர்றதுக்கு காரணம் புவியீர்ப்பு விசை வந்து பிடிச்சிருக்குதுன்னு அர்த்தம். இதான் அது. இப்போ பாருங்கள், மறுபடியும் பாருங்கள், இப்படி சுற்றுதா. நீங்கள் மேலேருந்து விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தம். நீங்கள் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.